நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிகுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் தில்சாத். இன்றும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள கரையோர பிராந்தியங்களில் காலை வேளைகளிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவதானத்துடன் செயற்படுமாறு எமது திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது. நேற்று காலை 8:30 மணியுடன் ஆரம்பித்து இன்று காலை 5:30 மணியுடன் முடிவடைந்த 21 மணித்தியாலங்களில் இரத்தினபுரி வானிலை அவதான நிலையத்தில் 121.0 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடற்பிராந்தியங்களில் காற்று வடமேற்கு திசையில் இருந்து அல்லது வேறு திசைகளில் இருந்து மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படலாம். பொதுவாக நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாது. இருந்த போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு.